அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு பெண் ஜாதகத்தில் பலமான மாங்கல்யம் அமையும். அந்த அமைப்பை சொல்கிறேன், கருத்தில் கொள்ளுங்க. இது அனைவரும் கருத்தில் கொண்டு பயன்பெறலாம். முக்கியமாக இந்த ஆயுள் பங்கு இருக்கிற ஆண் பங்குகளுக்கு இதுபோல் பலம் கொண்ட பெண்களை திருமணம் செய்து வைத்தால் அவங்களுடைய ஆயுள் அந்த பெண்ணின் மாங்கல்யத்தின் மூலம் காப்பாற்றப்படும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ஒரு அமைப்பை சொல்கிறேன். ஆயுள் பங்கம் கம்மியாக இருக்கிறவங்க அதுபோல் அமைப்பு இருக்கிற பெண்ணை தேடி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகளுடைய ஆயுள் நீடிக்கப்படும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் லான் போட்டிருக்க லக்கணம், அங்கிருந்து 8ல் குரு அல்லது சுக்கிரன் அல்லது புதன் இருப்பினும், அல்லது 7, 8ஆம் வீட்டுக்கு குரு சுக்கிரன் பார்வை ஏற்பட்டினும், அல்லது 7ஆம் வீட்டோன் 7ஆம் இடத்தை பலமுடன் பார்த்திடணும், அந்த பெண்மணிக்கு நீண்ட மாங்கல்ய பாக்கியம் உண்டு. கருத்தில் கொள்ளுங்க. இது ஒரு சாஸ்திர விதி. கருத்தில் இப்போ நான் திருப்பி சொல்கிறேன். ஒரு பெண் ஜாதகத்தில் 8ல் குரு அல்லது சுக்கிரன் அல்லது புதன் இருப்பினும், அல்லது 7, 8ஆம் வீட்டுக்கு குரு சுக்கிரன் பார்வை ஏற்படினும், அல்லது 7ஆம் வீட்டுடன் 7ஆம் இடத்தை பலமுடன் பார்த்திடும், அந்த பெண்மணி நீண்ட மாங்கல்ய பாக்கியம் உள்ள பெண்மணி. கருத்தில் கொள்ளுங்க. இதுபோல் அமைப்புள்ள பெண்ணை பார்த்து பிள்ளைக்கு தேர்ந்தெடுத்து திருமணம் செய்தால் பிள்ளையுடைய ஆயுள் நீடிக்கப்படும். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.